மண்டேல அந்த டேட்டே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஓ, அது மட்டும் இல்லப்பா, வாசு அப்பா போனதுக்கு அப்புறம் நான் அப்பா இல்லாத பிள்ளையா இருந்தேன். எல்லாரும் என்கிட்ட உனக்கு அப்பா இல்லையா உனக்கு அப்பா இல்லையான்னு கேட்கும்போது எனக்கு அழுகழுகியா வரும். எனக்கு கடைசி வரைக்கும் அப்பாவே கிடைக்க மாட்டாருன்னு நினைச்சிட்டு இருந்தப்போ எனக்கு நீங்க அப்பாவா கிடைச்சீங்க. நீங்க கிடைச்ச இந்த நாளை நான் எப்படிப்பா மறப்பேன்? சரி தமிழ், இன்னைக்கு எங்களுக்கு கல்யாண நாளுங்கிறத விட நீ எனக்கு மகளா கிடைச்ச சந்தோஷமான நாள். அதனால இன்னைக்கு நாம இதை செலிப்ரேட் பண்றோம். அதெல்லாம் வேண்டாம்ப்பா, நீங்களே பாட்டி இல்லாம ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால இந்த செலிப்ரேஷன் எல்லாம் வேண்டாம்ப்பா. நடக்கிறது நடந்துக்கிட்டு தானே இருக்கும். அதுக்காக கிடைக்கிற சந்தோஷத்தை நாம கெடுத்த கூடாதுல்ல. வேணும்னா ஒண்ணு பண்ணலாம். நீ, நான், அம்மா 3 பேரும் கோயிலுக்கு போயிட்டு நீ எனக்கு கிடைச்சதுக்கு சாமிக்கு நன்றி சொல்லிட்டு எங்க அம்மா சீக்கிரம் கிடைக்கணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு வரலாம். வரும்போது நம்ம கேக்லாம் வாங்கிட்டு வரலாம். அப்படியே உனக்கு பிடிச்ச பிரியாணியும் வாங்கிட்டு நைட்டு கேக் வெட்டி பிரியாணி சாப்பிட்டு செலிப்ரேஷனை முடிச்சிடலாம். அப்ப ஓகேப்பா. நீங்க நான் உங்களுக்கு கிடைச்சதுக்கு சாமி கிட்ட தேங்க்ஸ் சொல்லுங்க. நான் நீங்க எனக்கு கிடைச்சதுக்கு சாமி கிட்ட தேங்க்ஸ் சொல்றேன். நாம 2 பேரும் சேர்ந்து சாரதா பாட்டி திரும்ப வரணும்னு ப்ரே பண்ணி. நீங்க உட்காருங்க. டேய் காபி எடுத்துக்கோ. காபி வேண்டாம்மா, டீ குடு. காபி குடிச்சா வாய் கசந்துகிட்டே இருக்கும். சரிங்க ஐயா. பாட்டி வா. உட்காரு. என்னாச்சு இந்த பக்கம்? சொல்லவங்க எல்லாம் வந்திருக்கீங்க. 2 முக்கியமான வேலையா வந்த அழகரே. முத வேலை, அன்னைக்கு உன் பொண்டாட்டிய குத்துனது யாருன்னு கண்டுபிடிக்க வந்த. நானும் தேடித்தான் இருக்கேன். கையில மாட்டினா அழகரே, அதுக்கு அவசியமே இல்ல. அவன் போட்டோவை வச்சு நம்ம பையலுங்க தேடிட்டு தான் இருக்கிறாங்க. எப்படியும் இன்னைக்கு நாளைக்குள்ள சிக்கிடுவாங்க. அவனுக்கு போட்டோ உங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சது? புது வருஷ பரப்பனைக்கு தானே வந்தாங்க. இந்த கணேசன் கடைக்கு வெளியில சிசிடிவி கேமரா இருக்குல்ல, அதுல அவங்க வந்ததெல்லாம் இருக்கு அழகரே. அதுல இருந்து எடுத்துட்டேன். கரெக்ட் இல்ல? இது எனக்கு தோணாம போச்சு. ஹே, உனக்கு எப்படிரா தோணும்? நீ நல்லவன், நல்லதை மட்டும்தான் யோசிப்ப. ஆனா நான் அப்படி இல்லையே. அயோக்கிய பையலுக்கு தானே இன்னொரு அயோக்கிய பையலை பத்தி தெரியும். என்ன அமைதியாரு, எதுக்கு இப்படிலாம் பேசிட்டு இருக்கிற? பண்ற தொழில் அப்படிதானே அழகரே. சரி விடுங்க, வேற என்ன வேலை? எதுக்கு வந்தீங்க? இந்த தங்கவேல் இருக்கான்ல, மேலூர்ல கமிஷன் கடை வச்சிருக்கானே. ஆமா, அவன் மூலியமா ஒரு கான்ட்ராக்ட் நமக்கு வர வேண்டியது இருக்கு. என்னன்னே தெரியல, இழுத்தடிச்சுக்கிட்டே இருக்கான். என்னண்ணே என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? நான் பேசியிருப்பேன் அந்த ஆள்கிட்ட. உனக்கு அவன் ரொம்ப பழக்கமா அழகரே? நல்ல பழக்கண்ணே. அவன் எங்க அத்தை பொண்ணு தானே கல்யாணம் பண்ணியிருக்கிறான். அப்ப உனக்கு அவன் பங்காளியா? அட ஆமா. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, டீ குடிச்சிட்டு இருங்க, நான் இப்போ பேசிட்டு வந்துடுறேன். இல்ல, சொந்தக்காரங்கிட்ட உதவி கேட்டு ஏதாவது சங்கடமாயிர போது அழகரே? அதெல்லாம் ஒன்னும் ஆகாது. நான் போயிட்டு பேசிட்டு வரேன். நீங்க இங்க இருங்க, நான் கையோட இந்த வேலையை முடிச்சு தரேன். சரியா? நான் அண்ணனுங்களை கூட்டு போறேன். சரியா? வாங்க. ஏய் போங்கடா, வேலையை போ. என்ன தர்மலிங்கம், எப்படி இருக்க? சங்கரு, அன்னைக்கு ஏதோ ஒரு நாள் வந்த என் பிள்ளைக்கு ரத்தத்தை கொடுத்தேங்கிறதுக்காக சும்மா விட்டு போட்டேன்.
வந்தமா பேசுனமான்னு போயிட்டே இருக்கணும். அதான் உனக்கு நல்லது. ஏ தர்மலிங்கம், இப்ப எதுக்கு இவ்வளவு கோவப்படுற? அன்னைக்கு அழகரை குத்த ஆளுங்களை ஏற்பாடு பண்ணீங்க. அவனுங்களுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தேன்னு தானே கேட்டேன். அதுக்கு எதுக்கு இவ்வளவு கோவப்படுற? என்ன தர்மலிங்கம், இந்த உண்மை எனக்கு எப்படி தெரியும் பாக்குறியா? இங்க பார், எல்லாம் எனக்கு தெரியும். தர்மலிங்கம், டென்ஷன் ஆகாத. நீ அழகரை குத்த சொல்லி தானே காசு கொடுத்த. அவனுங்க இருட்டுல ஓ மகளை குத்திவிட்டானுங்கடா. அதுக்கு நீ என்ன பண்ணுவ? பாவம். சரி விடுற. என்ன இருந்தாலும் ஒரு காலத்துல நம்ம ஒன்னா தானே வேலை பார்த்தோம். இங்க பாரு, அந்த பழக்கத்துக்காக ஒரே ஒரு உதவி மட்டும் உனக்கு நான் பண்றேன். இங்க பார், எனக்கு தெரிஞ்ச இந்த உண்மைய வேற யாருக்குமே தெரியாம நான் பாத்துக்கிறேன். ஆனா அதுக்கு பதிலா நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும். இன்னைக்கு முடியாது. வர்ற திங்கட்கிழமை நீயே நேரடியா போய் இந்த எலெக்ஷன்ல நிக்கலன்னு சொல்லி வாபஸ் வாங்கிரு. இங்க பார், இந்த உண்மைய நானும் யாருக்கிட்டையும் சொல்லாம பாத்துக்கிறேன். இங்க பார், ரொம்ப யோசிக்காத தர்மலிங்கம். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யறது நல்லது தானே. ஐயா, காஃபி குடுமா. என்ன நான் சொல்றது, அப்பா. நமக்குள்ள இந்த மாதிரி பண்ணிக்கிறதுலாம் சாதாரணம் தானே.